நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிகாஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசிபலன்கள் பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு இந்த வாராந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. அதாவது மேஷ ராசியில் சந்திரன், மிதுன ராசியில் குரு வக்கரகதியில் இருக்கார், சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணுறாரு, மகர ராசியில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார், கும்ப ராசியில் 4 கிரக சேர்க்கை சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய 4 கிரக சேர்க்கைக்கு குருவின் 9ஆம் பார்வை இருக்குது. அதுக்கப்புறம் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதுதான் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த வாரத்தில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய கிரக பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி மட்டும்தான். பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மகர ராசியிலிருந்து தன்னுடைய உச்சஸ்தானத்திலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய 4 கிரகங்களோடு சேர்றாரு. இந்த 4 கிரகங்களோடு சேர்ந்து 5வது கிரகமாக குரு பார்வையில் வராரு. இதனால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சந்திரன் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியிலேருந்து துவக்கிறதுனால கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் பிப்ரவரி 23ஆம் தேதி ராத்திரி 10:12 வரை, சந்திரன் மேஷ ராசியில் இருக்கிற காலம் வரை. இந்த சந்திரன் மேஷ ராசியிலிருந்து 23ஆம் தேதி ராத்திரி 10:12 ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். பிப்ரவரி 23 ராத்திரி 10:12 முதல் பிப்ரவரி 26 மதியம் 12:55 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த 26ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி 12:55 26ஆம் தேதி மத்தியானம் 12:55 சந்திரன் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி குருவோடு இணையிறாரு. அதனால் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் 26 பிப்ரவரி மதியம் 12:55 முதல் 28 விடியற்காலை 3:52 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த மிதுன ராசியில் இருக்கிற குருவோடு சேர்ந்த சந்திரன் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சந்திரன் மட்டும் பயிற்சி ஆகிறாரு. அதனால் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் 28/2/2026 விடியற்காலை 3:52 முதல் 2/3/2026 விடியற்காலை 7:51 வரைக்கும். அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி விடியற்காலை 3:52 மார்ச் 2ஆம் தேதி விடியற்காலை 7:51 வரைக்கும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள்னு சொல்லக்கூடிய வகையில் கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசி நண்பர்கள் இது வளர்பறை சந்திரன். அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் வீட்டை விட்டு வேலை விஷயமா, உங்களுடைய அஃபிஷியல் விஷயமாவோ இல்லை பர்சனல் விஷயமா இல்லை குடும்ப விஷயமா எங்கே போகிறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு 10 மணிக்கு போகிறீங்கன்னா நீங்கள் சந்திராஷ்டமம் தண்ணிக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி காலையில் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கோ அரச மரத்துக்கோ இல்லது பூவரசு மரம்னு சொல்லக்கூடிய மரத்துக்கோ இல்லை நெல்லிக்காய் மரத்திற்கோ தண்ணீர் ஊற்றும் போது அந்த தண்ணீரில் நீங்கள் தண்ணீர் ஊற்றும் போது கொஞ்சோண்டு மஞ்சளை கலந்து, கஸ்தூரி மஞ்சளை கலந்து அந்த மரங்களுடைய வேர்களுக்கு ஊற்றிவிட்டு செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடங்கல்கள் விலகும். குறிப்பாக உங்கள் பேச்சினால் வரக்கூடிய எந்த பாதிப்புகளையும் அந்த மரங்கள் தங்களுடைய காற்றின் மூலமாக எடுத்துக்கொள்ளும். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. என்ன சார் வெற்றி திடீர்னு இத்தனை நாளாக இல்லாமல் அப்படிங்கிறீங்களா? ஏன்னா உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. இந்த லாபஸ்தானத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கோ அத்தனை விதமான ஆதாயம் ஏற்படுறதுக்கான யோகம் இருக்குது. உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலம். சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. இது எதனால் இதில் உங்களுக்கு வரக்கூடிய லாபம் தடைபடுறதுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுடைய வார்த்தைகள் தான். இந்த வாயை கண்ட்ரோல் பண்ண தெரியல அப்படின்னா மேஷராசிக்கு சங்கடம்தான். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை. அடுத்தவங்களை சவுக்கால் அடித்து கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஆனால் வார்த்தையால் அடிக்கிறது நீங்கள் தான். உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு பல பேர் படப்போகிற விஷயங்கள் யாரெல்லாம் படப்போகிறாங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய குழந்தைகள், உடன்பிறப்புகள், உங்களுடைய வியாபார கஸ்டமர்ஸ், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, இப்படி எல்லாருமே உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு சங்கடப்படக்கூடிய வகையில் இருப்பாங்க. இதில் பத்தாவதுக்கு உங்கள் அப்பா தந்தையும் சங்கடப்படக்கூடிய நேரத்தில் இருக்காங்க. அதனால் இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்க அது 8 மாதத்துலேருந்து 8 வயசு, 8 மாதம்னா ஒரு குழந்தை பேச்சு வரக்கூடிய நேரம், 8 மாதத்துலேருந்து 9 மாதம் 10 மாதத்துக்குள்ளே பேச்சு வந்துடும். அதில் ஆரம்பிச்சதுன்னா 80 வயசு வரைக்கும் இருக்கிற தாத்தா பாட்டி வரைக்கும் பேசக்கூடிய வார்த்தைகள்னால அடுத்த 11 ராசிக்காரனும் அவஸ்தைப்படுவான். சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்காரனே அவஸ்தைப்படுவான். ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட திறமையின் காரணமாகவும் உங்களுடைய முயற்சியின் காரணமாகவும் வெற்றிகள் வரக்கூடிய சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இதில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் பயிற்சி ஆகிறார். வார ஆரம்பத்திலே ட்ராவல் பண்ணுறாரு. முதல் 2 நாள் உங்கள் ராசியில் இருப்பார். 22, 23 உங்கள் ராசி, 23 உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் போகிறார். இந்த 23ஆம் தேதி 2ஆம் இடம் போகும்பொழுது செவ்வாயின் பார்வையில் வந்துடுவார். சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்பட்டாலும் அடுத்தவர்களின் மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசுவீங்க. அதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இதில் நல்ல விஷயம் என்னென்னா 3ஆம் இடத்துக்கு 26ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் இடத்துல குருவோடு இணைகிறாரு. குரு சந்திரன் கஜகேசரி யோகம். தந்தை வழியில் சில புதிய உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. தந்தை வழி இளைய சகோதர சகோதரிகள், அதாவது உங்களுக்கு சித்தப்பா சித்தி அத்தை, இவங்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 28 முதல் 2ஆம் தேதி வரை, பிப்ரவரி 28 முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் மனசில் தேவையில்லாத சில விஷயங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்கீங்க. படிக்கின்ற குழந்தைகளுக்கு கடனேன்னு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் தங்களுடைய படிப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை தேடி வீட்டுக்கு வருவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்து மரியாதை கொடுத்து பேசினா நீங்கள் எகத்தளமாக பேசுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்திற்கான பரிகாரம், மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா உங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதனால் தினமும் நீங்கள் ஸ்கந்தகுரு கவச்சத்தை படித்து வாருங்கள். காலை மாலை 2 வேளைகளிலும் ஸ்கந்தகுரு கவச்சத்தை படித்து வருவதன் மூலமாக குருவின் அருளால், அதாவது கந்தனின் அருளால் உங்களுக்கு நல்வார்த்தைகள் வரட்டும். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்தில் தன் பயணத்தை துவக்கிறாரு. அதனால் உங்களுக்கு சில மனச்செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனசில் கவலை, தேவையில்லாத கவலை, சஞ்சலம், தடுமாற்றம், அதே சமயம் வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். சிலருக்கு கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா அது ஜனவரி மாத பலனில் வருஷ பலன்லாம் வந்து இந்த வருஷம் அமோகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ கடன் ஜாஸ்தி ஆகுது. இது டெம்பரவரிங்க. இந்த ஒரு மாதம், இந்த பிப்ரவரி மாதம் முடிஞ்சிடுத்து அப்படின்னா உங்கள் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆக போகிறது. பிப்ரவரி மாதம் முடிஞ்சு மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா, இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்ல போனால் மார்ச் 1ஆம் தேதியே உங்களுக்கு மாற்றங்கள் தரும். அதனால் இந்த வாரத்தில் ஒரு 6 நாள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கடன் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் 26 முதல் 28 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம்னா லாட்ரியில் பணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபாரின்லாம் வந்து இந்த ஃபயர் கன் வச்சு விளையாடுவாங்க. அதுலெல்லாம் வந்து டன் கணக்கில் தங்கம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கேரளா சைடு, மலேசியா சைடில் 1 நம்பர் லாட்ரி, துபாய் சைடில் 6 நம்பர் லாட்ரிலாம் இருக்குது. அதிலெல்லாம் நீங்கள் இங்கேருந்தே முயற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா, அதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் இருந்ததுன்னா அதுலேயும் உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் உதவி அமோக பலன்கள் ஏற்படுத்தும். எதிர்பாலினத்தவர்கள் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய 28 முதல் 2ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான யோகமான நாட்களாக இருக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் நிலம் சார்ந்த சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. தாயாருடைய பேச்சு சற்று மனசில் சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த வார கடைசியில்.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் குடும்ப தலைவிகளாக இருந்தால் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் இருக்கிறதுக்கான யோகம் இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தமாக சில மன வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. அதே சமயம் நட்பு ரீதியாக உதவிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் காதல் வயப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்ல சகவாசமாக பார்த்து பழகுங்க. அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையினர் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான காலகட்டத்தில் இருக்கீங்க. கொஞ்சம் பதட்டம் ஆகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிலம், ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான யோகமும் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகமும் இருக்குது. வண்டி வாகன மாற்றம் இந்த வாரத்தில் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம்ல, அந்த பதட்டம் தான் உங்களுக்கு இருக்குங்க. அந்த பதட்டத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 15-20 டேஸ், ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்குது. இந்த கடன் இந்த வாரத்தில் வாங்குவீங்க. ஆனால் இந்த வார கடைசியிலேருந்து மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து கடனை திருப்பி அடைக்கும் யோகமும் ஏற்படும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, தினமும் கனகதாரா ஸ்தோத்திரமும் ஸ்ரீ சுக்தமும் காலை மாலை 2 வேளைகளிலும் படித்து வாருங்கள். இல்லை கேளுங்க, யூடியூப்பில் கேளுங்க. இதை தவிர முக்கியமான ஒரு விஷயம், ஃப்ளூட் வாத்தியம், ஃப்ளூட்டு அதாவது புல்லாங்குழல் இசையை தினமும் கேட்டு வாருங்கள். உங்களுக்கு புல்லாங்குழல் இசை கேட்பதன் மூலமாக பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. லாபஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார். இந்த 23ஆம் தேதி அன்றைக்கி அவர் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் வீட்டு அதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வந்து விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால கடன் பிரச்சனைகளுக்காக செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சில சமயம் நடுவில் ஏதாவது கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்காக அதிகமாக கடன் வாங்கி ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா தந்தை வழியில் வர வேண்டிய பணபாக்கிகள் வந்து அதனாலேயும் கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்கள் அக்கா, அண்ணன் அவங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக சில உதவிகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் நெஞ்சம் அட்வைஸ் இல்லை, நீங்கள் எல்லாமே அட்வைஸ் தான் பண்ணுவீங்க. இந்த வாரம் யார்கிட்டையும் கேட்டுக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கிடையாது. அதனால் யாருக்கிட்டையும் நீங்கள் யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா காதில் போட்டுக்காமல் வேலையை பார்த்துட்டு போங்க. ஏன்னா என்ன காரணம்னா, இப்போ ஒரு டீச்சர்கிட்ட போய் இன்னொரு டீச்சர் அட்வைஸ் பண்ணாருன்னா பிடிக்காது. ஒரு ஆசிரியர்கிட்ட போயிட்டு இன்னொரு ஆசிரியர் போய் சொன்னார்னா, டீச்சர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க, எனக்கு தெரியும், நீங்கள் போங்கன்றுவாங்க. ஏன் அப்படின்னா அது ஈகோ. அது மாதிரி தான் உங்களுக்கு இப்போ இருக்குது. இந்த வாரத்தில் அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவீங்க. வயசு வித்தியாசம் இல்லாமல், இடம் பொருள் ஏவல் பார்க்காம, குழந்தையிலேருந்து அப்பா வரைக்கும், தாத்தா வரைக்கும், தாத்தா இந்த மாதிரி பண்ணாத, இப்படி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, இதெல்லாம் அட்வைஸ் பண்ணுவீங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது உங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்தவங்க அட்வைஸ் கொடுத்தா நீ என்ன சொல்கிறதுங்கிற அந்த ஈகோவில் தூக்கி போட்டு போவீங்க. அதனால் அவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வருகின்ற 26 முதல் 28 முதல் மார்ச் 2ஆம் தேதி இந்த 4 நாட்களும் 26, 27, 28, 1, 2, 3ஆம் தேதி காலை வரை, 3ஆம் தேதி காலை 7:51 வரைக்கும் உங்களுக்கு சந்திரன் சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்துவார், வருமானத்தை கொடுப்பார். 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு விசேஷம். 6ஆம் தேதி விடியற்காலை வரை உங்களுக்கு பணபலத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் 26ஆம் தேதியிலேருந்து மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்கள், 6-7 நாட்கள் மன நிறைவை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மட்டுமல்லாமல் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. குழந்தைகளுடைய தேவைகளுக்காக கடன் வாங்கியாவது உதவி செய்வீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உடன்பிறப்புகளின் வளர்ச்சிக்காக அவர்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்தி கொடுப்பீர்கள். இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களுடன் சற்று மோதல் போக்கை கடைபிடிப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த முதல் 2 நாட்கள் 23ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் சார்ந்த விஷயங்கள்
அல்லது பண தேவைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஹேஸ்டி டெசிஷன்ஸ் எடுக்கிறத விட்டுட்டு ஒரு புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை விற்று அதை போட்டு அப்படி பண்ணுறத விட எதை பண்ணினா எனக்கு நல்லது நடக்குங்கிறத பிளான் பண்ணினீங்கன்னா பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் நஷ்டங்களை தவிர்ப்பதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். தந்தை வழியில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 23ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொள்வது நல்லது. இந்த வாரத்திற்கான மிதுன ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா தத்தாத்திரேயர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை பண்ணுங்கள். குலதெய்வத்துக்கு இப்போ வழிபாடு பண்ணினீங்கன்னா அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடகராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10, 11 ஆகிய இடங்களில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. அதனால் தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் வெற்றியை தருவதற்கும் நிலம் சார்ந்த முதலீடுகளில் நன்மைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு ஃபேர் இருக்கும். ஐயோ என் பையன் நல்லா படிக்கணுமே, பாஸ் பண்ணணுமே, நல்ல மார்க் எடுக்கணுமே அப்படின்ட்டு அந்த பயத்தை போக்கக்கூடிய நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நேர 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 4ஆம் வீட்டு அதிபதி உச்சஸ்தானத்தை நோக்கி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தாய் வழி சொத்தாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது சுயமுயற்சியிலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 விதமான வருமானங்கள் ஏற்படுறதுனால பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, அதாவது 26 முதல் 28 குருவோடு சேர்ந்து 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று அலைச்சலை கொடுக்கும். இந்த கடன் எதுக்காக அப்படின்னா உங்களுடைய சொத்து சேர்க்கைக்காகவோ அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்திற்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகளால் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பாக்கிய சனி உங்களுக்கு உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். பெரிய மனிதர்கள் அல்லது உங்களுடைய மென்டார் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறதுக்கோ வெஞ்சர் கேபிட்டல் அல்லது ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் போன்ற நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது இந்த பூல் ஃபண்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு 10 நீங்கள் 1 லட்ச ரூபாய் ஒரே ஆள்கிட்ட கேட்டிங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுக்க மாட்டார். ஆனால் 100 பேர்த்துக்கிட்ட 1000 கேட்டிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். அந்த மாதிரி அதுக்கு பேர் பூல் ஃபண்டிங்னு பேர். அந்த மாதிரி பூல் ஃபண்டிங் செய்து உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கும் தொழிலை விஸ்தீரணம் படுத்துவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தமான தொழில் பண்ணுறீங்க, அதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் பத்திரப்பதிவு இல்லை அரசாங்க டாக்குமெண்ட்ஸ் இல்லாட்டி டிஜிட்டல் டாக்குமெண்ட் சர்வீஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இல்லாட்டி ஃபாரினில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு டாக்குமெண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த வாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறனால அவசரப்பட்டு வெளிநாட்டுக்கு பணத்தை செலவு பண்ணாதீங்க. உங்கள் ஊர்லேயே உங்கள் நாட்டுக்குள்ளாரையே தமிழ்நாட்டுக்குள்ளாரையே இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ ட்ராவல் போகணுன்னு நினச்சிங்கன்னா அது செலவுகளை ஏற்படுத்தும் அல்லது தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவங்க, குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களால் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. மூத்த சகோதரர்கள் வழியில் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம், அதாவது பிப்ரவரி 22லேருந்து 28 வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா குரு வழிபாடு செய்யுங்க. அனாவசிய செலவுகளை கட்டுக்குள் வைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. இது வளர்பிறை சந்திரன். என்றைக்குமே வளர்பிறை சந்திரன் 12ஆம் இடத்துல வந்தால் நல்ல செலவாக தான் இருக்கும், நஷ்டங்கள் ஏற்படாது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு வருமானம், தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி, உத்தியோக மேன்மை ஏற்படுவதற்கு மட்டுமல்லாமல் வெளியூர் பிரயாணங்களும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எந்த மாதிரி ஆதாயம் அப்படின்னா முதலீடுகளில் லாபத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறது இல்லை கடன் அடைக்கிறதுக்கான முதலீடு பண்ணுறது, இது மாதிரி ஏதாவது
சீட்டு கட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேமிப்புக்கான வழியை ஏற்படுத்தினால் அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய 23 முதல் 26 அந்த சமயத்தில் சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால ஒரு பெரிய மனிதரின் உதவியை கொண்டு உங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கோ புதிய வேலையில் சேருவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது யங்ஸ்டர்ஸ், 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு வேலை சம்பந்தமாக அந்த நாட்களில் ஒரு எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்பில் சேருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் கூட இருக்கிறவங்க, அதாவது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பதட்டத்தோடு செயல்படுவாங்க, கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்துவாங்க, இரிட்டேட் பண்ணி பேசுவாங்க. அவங்க அடிக்கடி இரிட்டேட் ஆவாங்க. அவங்கள நீங்கள் சமாதானப்படுத்துறதுக்கு உங்களுக்கு நேரம் பத்தாது. ஸோ இருந்தாலுமே உங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். அதனால் இந்த வாரத்தில் நிலம் சம்பந்தமாக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயம் மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் காரணமாக வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மற்றும் இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் வாங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணின அந்த கோர்ஸில் செலெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் குடும்பத்தில் சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். அஷ்டம சனி உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பேச்சு சம்பந்தமாக எதை பேசினாலும் இதில் இந்த ராசியில் சிம்ம ராசியில் பிறந்த வயது முதிர்ந்தவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குடும்பத் தலைவிகள் யாராக இருந்தாலும் சரி, பேசுகிற வார்த்தையில் கவனம் செலுத்துங்க. தப்பான வார்த்தைகளை பேசுவதையோ அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுவதையோ தவிர்ப்பது நல்லது. முடிந்தவரை உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அதே எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும். நல்ல விஷயங்களை மட்டும் பிரதிபலிக்கணுமே தவிர தேவையில்லாத விஷயத்தை பிரதிபலிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அனாவசிய மரியாதை குறைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கான நேரம். அதனால் நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் உங்களுக்கு உகந்த நாட்கள். தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு குலதெய்வம் மட்டும் இல்லை, இஷ்ட தெய்வத்தையும் சேர்த்து வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 22, 23, 23ஆம் தேதி ராத்திரி 10 மணி 12 நிமிஷம் வரைக்கும், அதாவது திங்கட்கிழமை ராத்திரி 10 மணி 12 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் வளர்பிறை சந்திரன் பாக்கியஸ்தானம் 9, 10, 11 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. இது எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தையும் வளர்ச்சியையும் உதவியையும் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இதில் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் உச்சமடைகிறார். அந்த சமயத்தில் மூத்த சகோதரர்கள் வழியில் சில நல்ல உதவிகள் கிடைப்பதற்கும் அவர்கள் மூலமாக பங்காளி சண்டையில் வழக்குகளில் வெற்றி அடைவதற்குமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் பாதகாதிபதியான சந்திரன் உச்சமடைகிறாரே கெடுதலா அப்படின்னு கேட்டால் கெடுதல் கிடையாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் தந்தை வழியில், தந்தை விஷயத்தில் நீங்கள் அதிகமாக இன்வால்மெண்ட் காமிக்காமல் இருங்க. தந்தை விஷயத்தில் நீங்கள் அதிகமாக இன்வால்மெண்ட் காமிச்சிங்கன்னா உங்களுடைய வெற்றிகள் தடுக்கப்படும், உங்களுக்கு வர வேண்டிய வெற்றிகள் பறிக்கப்படும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. வருமானத்தில் குறைவு இருக்காது. ஆனால் பேச்சில் கவனமாக இருந்தாலும் போதும். அதே சமயம் குடும்ப விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய தொந்தரவுகளை தவிர்ப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. இந்த வெளியிலேருந்துன்னு சொல்கிறது உறவுகள் விஷயத்தில், அக்கம் பக்கத்தினர் விஷயத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி, அவங்க சொல்கிற விஷயத்தில் நியாயத்தை மட்டும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அடுத்தவங்க காசிப் பேசுகிறாங்க, அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிறாங்க அப்படின்னா அதை வீட்டு வாசலோடைய தள்ளி வச்சுட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நிம்மதி. அடுத்தவங்க பேசுகிறாங்களேன்ட்டு வீட்டுக்குள்ளே பேசுகிறீங்கன்னா அது உங்கள் குடும்ப கௌரவத்தையும் உங்கள் குடும்ப நிம்மதியையும் கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்குது. தாய் வழி மூலமாகவும் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். தாயாருடைய வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற நேரம். அதே சமயம் நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடு செய்கிறதா இருந்தால் இந்த வாரத்தில் அவசரப்பட்டு பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ பணம் சேர்க்குற நேரம்.
பணம் சேர்த்ததுக்கு அப்புறமா முதலீடு பண்ணிக்கலாம். இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். அதே சமயம் அடுத்தவங்க சொல்கிறாங்களேங்கிறதுக்காகவும் நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணாதீங்க. சுயமாக சிந்திக்கணும். இது சரி, இது தப்புன்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த நிலத்தில் பண்ணலாம். ஏன்னா 10 பேர் சொல்லுவாங்க, இந்த இடம் சூப்பர், இந்த இடத்துல ஏரோப்ளைன் வருது, இந்த இடத்துல ஏரோட்ரோம் வருது, இந்த இடத்துல கப்பல் கட்டுற ஷிப்யார்டு வருதும்பாங்க. நீங்கள் கொண்டு போயிட்டு திருச்சிக்கு பக்கத்தில் கப்பல் கட்டுற ஷிப்யார்டு வருதுன்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களா? மதுரையில் வருதுன்னு சொன்னால் நம்புவாங்களா? அது மாதிரி தான். ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏமாத்துறதுக்கோ அல்லது தடம் மாற்றுவதற்கோ முயற்சி எடுப்பாங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும், படிக்கின்ற நபர்களாகட்டும், வேலையில் இருக்கிறவங்களுக்காகட்டும், வேலை தேடுபவர்களுக்காகட்டும், எல்லாமே உங்களுக்கேற்ற மாதிரி நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் கடுமையான முயற்சியின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது. உங்களுடைய எதிரிகளால் ஏற்படுத்துகின்ற தொந்தரவுகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றலும் ஏற்படும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக அது காவல் தெய்வமாக இருந்ததுன்னா விசேஷம். அதாவது காவல் தெய்வம்னா கையில் அருவாள் வச்சுட்டு கிராமத்து ஓரத்தில் காட்டுக்குள்ளே உக்காந்துருப்பார், அந்த தெய்வமாக இருந்ததுன்னா விசேஷம். அதை தவிர உங்களுடைய கூடவே இருக்கக்கூடிய நட்புக்கள் விஷயத்தில் யார் நண்பன் யார் துரோகின்னு தெரியாமல் இருக்குது. அதனால் அவர்களை இனம் கண்டுகொள்வதற்கு ஆஞ்சநேயர் வழிபாட்டை தினமும் செய்து வாருங்கள். ஆஞ்சநேயரின் அருளால் நண்பனை அடையாளம் கண்டு துரோகிகளையும் முதுகில் குத்தும் நபர்களையும் ஒதுக்கி வைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை ராத்திரி 10 மணி 12 நிமிஷத்துலேருந்து செவ்வாய் புதன் வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு, அதாவது 26ஆம் தேதி மத்தியானம் 12 மணி 55 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டத்துக்கு முன்னாடியும் சரி, சந்திராஷ்டமத்துக்கு அப்புறமும் சரி, உங்களுக்கு நல்ல நேரம் தான். அதனால் நீங்கள் சந்திராஷ்டமத்தில் மட்டும் வாயை கண்ட்ரோல் பண்ணி இருந்தால் போதும். உங்கள் வாயும் மனசும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. மனசில் நினைக்கிறது, ஏதோ ஒரு படத்தில் விவேக் சாரை வச்சு சொல்லுவாங்க, நீங்கள் மனசுக்குள்ளே பேசுகிறத நினச்சிட்டு உளர்றீங்க சார்ன்ட்டு. அதுதான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய வாரமாக அமைந்திடக்கூடிய வகையில் இருக்குது. இந்த துலாம் ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்புக்கான முயற்சியில் வெற்றி அடைவாங்க. இதில் துலாம் ராசி பிறந்த பெற்றோரின் குழந்தைகளுக்கும் அமோக பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் நீண்ட நாட்களாக வெற்றி அடையாமல் இருக்காங்கன்னா இப்பொழுது வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் தடைகள் விலகும். அரசாங்க ரீதியாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கார். 23ஆம் தேதிக்கு 23ஆம் தேதி அன்னைக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் பதட்டம் அடைவீங்க. அதனால் பதட்டத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கோவப்பட்டு பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் 23 to 26 சந்திரன் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு 5, 8க்கு சம்மந்தப்பட்டதுனால உங்களுக்கு உங்களுடைய சொத்து, பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் சரி, குழந்தைகள் விஷயத்திலும் சரி, வியாபார விஷயத்திலும் சரி, உடன்பிறப்புகள் விஷயத்திலும் சரி, திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 9, 10, 11, 9, 10 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணுவார். 26 முதல் மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 26 முதல் மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை சம்பந்தமாக முயற்சி எடுத்திருக்கீங்க, வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க, இல்லை வேலையில் இருக்கீங்க, வேறு ஒரு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் ஷிஃப்டிங். பதவி உயர்வோடு கூடிய வேலை மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நண்பருடைய ஃபோன் கால் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி வாகை சூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால 9ஆம் இடத்துலேருந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் மனசில் கவலை இருக்கக்கூடாது, குழப்பம் இருக்கக்கூடாது. தைரியமாக நான் எடுத்த முயற்சி வெற்றி, நான் இப்படி தான் இருப்பேன், நான் பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக இறங்குங்க. உங்களுக்கு வெற்றிகள் நிரந்தரமாகும். உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும்.
இந்த வாரத்திற்கான பரிகாரம், துலாம் ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம்னா, எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா முருகன் வழிபாடு, சுப்பிரமணிய புஜங்கம், முருகனுக்கு உண்டான சுப்பிரமணிய புஜங்கம், இதை தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும், காலையில் எழுந்திரிச்ச உடனே இதை தான் கேட்கணும். முதல்ல விநாயகர் அகவல் கேளுங்க, அடுத்தது சுப்பிரமணிய புஜங்கம். இதை கேட்டுட்டு உங்கள் வேலையை துவக்குங்க. அதே மாதிரி சாயந்தரம் வந்த உடனே அதே மாதிரி விநாயகருக்கு கேளுங்க, விநாயகருடைய விநாயகர் அகவல் கூளறு பதிகம் கேட்டுட்டு இந்த முருகனுடைய சுப்பிரமணிய புஜங்கம் கேளுங்க. அதுக்கப்புறமா ஆஞ்சநேயருடைய மந்திரத்தை கேட்டுட்டு அன்னையுடைய நாளை பூர்த்தி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் போக்கி நீண்ட நாட்களுக்கு பிறகு மரியாதை உயர்வோடு கூடிய வளர்ச்சி ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் வரைக்கும் 9ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறார். 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு. வளர்பிறை சந்திரனாக இருக்கிறனால இத்தனை நாளாக உங்களுக்கு மனசில் என்ன குறை இருந்ததோ அந்த குறைகளை போக்கக்கூடிய அமைப்பாக இந்த வாரம் இருக்க போகிறது. 22, 23 6ஆம் இடத்துல ராசிநாதன் உச்ச செவ்வாயுடைய பார்வையில் சந்திரன் இருப்பார். சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான, குறிப்பாக வழக்கு சம்பந்தமான வெற்றிகள், அதுவும் குறிப்பாக கடன் சம்பந்தமாக ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதே உங்களுடைய வேலை. அதாவது இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட எதையாவது வாயை கொடுத்து ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டியது, அவங்க சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்டே இருக்க வேண்டியது. இதில் எப்படியும் நீங்கள் ஒரு லெவல் வரைக்கும் பேசிட்டு அதுக்கப்புறம் கிண்டல் பண்ணிட்டு போவீங்க. ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பேசும்போதே உங்களுக்கு நிரந்தரமான வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால தான். இதில் 23ஆம் தேதி சந்திரன் 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது செவ்வாய் 4ஆம் பார்வை, 4ஆம் இடத்திலிருந்து 4ஆம் பார்வை, சந்திரமங்கல யோகம். சொத்து சம்பந்தமாக, குறிப்பாக தாய் வழி சொத்து சம்பந்தமாக, உங்கள் அம்மா வழி பாட்டி அவங்க மூலமாக சொத்து உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாட்களாக வராமல் இழுத்தடித்திருந்த பணம் உங்களுக்கு கைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய யோகமான நாட்கள் 26 முதல் 28 சந்திராஷ்டம நாட்கள். பொதுவாக சந்திராஷ்டமத்தில் மனக்குழப்பம் இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பணக்குழப்பம் ஏற்படும். எத்தனை பணம் வருதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு பணம் வரக்கூடிய இருக்குது. வருமானம் ஜாஸ்தி ஆகும். ஆனால் அதே சமயத்தில் அந்த வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுன்ட்டு அடுத்தவங்களை எகத்தாளமாக பேசுகிறது, எடுத்தெறிஞ்சு பேசுகிறதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கடன் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் செலவுகளை கொடுத்தாலும் அது குழந்தைகளுக்கான செலவுகளாக இருந்தால் நல்லது. உங்களுடைய செலவு பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு செலவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க மனசு பொக்குன்னு போய்டும், கஷ்டப்படுவாங்க. அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளுடைய நடமாட்டம் செயல்பாடுகளில் சற்று கவனம் கொள்வது நல்லது. அவங்களுடைய நட்பு ரீதியான முயற்சிகள், அவங்க யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காங்க, இவங்களெல்லாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கும், இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும், லாபம் வருவதில் தாமதம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே சமயம் 2ஆம் இடத்திற்கு சனி மற்றும் குருவின் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா எல்லாருக்குமே கவனமாக பேசணும்னு சொல்கிறாரு இவர் அப்படின்னா, பொதுவாக எல்லாருக்குமே ஒரு விஷயம், உங்கள் வார்த்தையை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம சும்மா இருக்கிறதுல அடுத்தவனை கிண்டல் பேசுகிறதா நினச்சிக்கிட்டு அடுத்தவனை ஏற்றி விட வேண்டியது, அவன் திருப்பி ரிட்டாலியேட் பண்ணும்போது அவன் என்னை திட்டான் அடிச்சிட்டான்ட்டு குழந்தையாட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது, அதுவும் 2ஆம் இடத்தை 2ஆம் வீட்டதிபதி குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்தில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்குது. அதனால் உங்கள் அம்மாவோட உடம்பில் இருந்த வியாதி தீருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, உங்களுடைய தாயாரின் ஆலோசனை கேட்டு நடங்க, தாயாருக்கு மரியாதை செலுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு கிழக்கு பக்கம், உங்கள் வீடு எங்கே இருக்கோ அதுக்கு ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த திருசூலத்துலேயோ வேல்லையோ 3 எலுமிச்சம்பழங்களை வாங்கி தினமும் காலையில் சொருகி வச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். தடைகள் விலகும், உங்கள் மீது இருக்கும் பில்லி சூனியம் போன்ற ஏவல்கள் விலகும், உங்கள் பேரில் இருக்கக்கூடிய அபவாத பெயர் விலகும்.
தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறார் சந்திரன், வளர்வரை சந்திரன். 8ஆம் இடத்துல 28ஆம் தேதியிலேருந்து மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அந்த 8ஆம் இடம் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால அன்னைக்கு உங்களுக்கு வார்த்தைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. எதில் குழப்பம் ஏற்படும் அப்படின்னா, வேலை செய்கிற இடத்துல குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வேலை செய்கிற இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய குழப்பம், வார்த்தை குழப்பம் உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிங்க, இதை சொன்னால் எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? பொதுவாக இந்த சேல்ஸில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கஸ்டமருக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க, அந்த கஸ்டமருக்கு என்ன கிடைக்கும் இதனால் அப்படிங்கிறத யோசிக்கணும். வாட் ஐ கெட் அவுட் ஆஃப் திஸ் அப்படிங்கிறத கஸ்டமர் யோசிப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் நின்று யோசிச்சிங்கன்னா சேல்ஸ் நல்லா பண்ணலாம் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதுக்கு நீங்கள் யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுலேருந்து வெளியில் வந்து உங்கள் கஸ்டமருக்கும் உங்களுடைய சப்ளையருக்கும் உங்களுடைய வெண்டாருக்கோ என்ன கிடைக்கும்னு யோசிச்சிங்கன்னா, அவங்களுக்கு என்ன கொடுக்கலான்னு யோசிச்சிங்கன்னா, அதாவது தமிழில் சொல்லுவாங்க, முன்கை நீண்டால் தான் புறங்கை நீளும்னு. கொடுக்க தான் செவக்க முடியும், கை செவக்கும். அதனால் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தயக்கம் இல்லாமல் கொடுங்க. அவங்களுக்கு என்ன லாபம் வரும்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம் தானாக தேடி வரும். வெற்றிக்கும் இதுதான் ரகசியம். ஸோ இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவினால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள், 6ஆம் இடத்துல செவ்வாய், சந்திரன் உச்சமாக இருக்கார், செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகத்தின் காரணமாக கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த பர்சனல் லோன், கிரெடிட் கார்டில் ஏதாவது கேஸ் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும். இளைய சகோதரர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். உங்கள் பிரச்சனைக்கு அவர் தான் காரணம், அவரே பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பார். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. கடல் கடந்த பயணத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். கடல் கடந்த வியாபாரத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கும் அவர்களுக்கும் நல்ல ஒற்றுமைத்தன்மையும் மன வேற்றுமை விலகி ஒற்றுமை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கராராக இருப்பீங்க. கடுமையான முயற்சி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். ஏன்னா கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறது வந்து உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் தடுமாற்றம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். நண்பர்கள் சொல் பேச்சு கேட்டோ அல்லது வாழ்க்கை துணை சொல் பேச்சு கேட்டோ நடப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி எடுங்க. அதே சமயம் உங்களுக்கான பரிகாரம், இந்த வாரத்திற்கான பரிகாரம் தனுசு ராசி நண்பர்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள். சிவனுக்கு உண்டான ஸ்ரீருத்ர பாராயணம் முடிஞ்சதுன்னா கேளுங்க, தெரியாதவங்க கேளுங்க. தெரிஞ்சவங்க இந்த மாதம் பிப்ரவரி மாதக்கடைசியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் சில கோயில்களில் ருத்ர பாராயணம் பண்ணுறாங்க, ஏகாதச ருத்ர பாராயணம். அதில் போயிட்டு பங்கெடுத்துக்கிட்டு அங்கே சொல்லக்கூடிய மந்திரம் ஓதக்கூடிய அந்த விற்பனர்களுக்கு அவங்க வயிறு ஆகாரம் ஏதாவது கொடுத்துட்டே வாங்க. உங்களால் கொடுக்க முடிஞ்சால் நல்லது. அங்கே கோயிலில் கொடுக்கக்கூடிய ஆகாரத்தை உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. அவர்கள் பசியார உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் 4-11 அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கார் 23ஆம் தேதி வரைக்கும். இது உங்களுக்கு மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதிகமாக டென்ஷன் ஆகிறீங்க. ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? நீங்கள் டென்ஷன் ஆகிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. குழந்தைகள் விஷயத்தில் கோபத்தில் வார்த்தை விட்டுட்ருக்கீங்க. குழந்தைங்க கூட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. உடன்பிறப்புகள் விஷயத்தில் அவங்க பண்ணுற தப்பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அவங்கள திருத்தவும் போகிறதில்ல. நீங்களும் அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருக்க போகிறீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இருக்கிறவங்க பண விஷயத்தில் கராராக இருக்கீங்க, கரெக்டு தான். ஆனால் பொருள் விஷயத்தில் கராராக இருக்கீங்களா? நீங்கள் கொடுக்குற பொருள் ஒழுங்காக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் கணவன் மனைவி உறவில் நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி அடுத்தவங்களை சங்கடப்படுத்திட்டு இருக்கீங்க. இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் சட்டிலாக அடக்கி வாசிங்க. வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையோ உங்கள் மனைவிக்கிட்டையோ கோவப்படாமல் இருக்க முடியாது. அவங்க தப்பு பண்ணால் கோவப்பட்டு தான் ஆகணும். ஆனால் அதுக்காக அதையே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, அதையே குத்தி காமிச்சு பேசக்கூடாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வரார்.
இது ஒரு நல்ல விஷயம். என்ன அப்படின்னா, குரு பார்வையில் வரக்கூடிய செவ்வாய், குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற செவ்வாய் உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார். நிலம் சார்ந்த வருமானம், வியாபாரத்தில் லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை நாடுவதற்கான வாய்ப்பும் அவர்கள் மூலமாக வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களில் அல்லது தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இப்போது கொஞ்சம் டென்ஷன் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எங்கே யாருக்கிட்ட இரிட்டேஷன் ஆகுறீங்க அப்படின்னா, கூட பிறந்தவங்ககிட்டையும் குழந்தைங்ககிட்டையும். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணுறார். எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசி பழகணுமே தவிர சண்டை போட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. அதே சமயம் அடுத்தவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். நீங்கள் இதோ ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, உனக்கு வந்து 20,000 ரூபா தரேன், 50,000 ரூபா தரேன், 1,00,000 ரூபா தரேன்னு சொல்லிவிட்டு இதோ தரேன் அதோ தரேன்னு இழுக்கக்கூடாது. எஸ்ன்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைப்பா என்னால் கொடுக்க முடியாதுன்னு. இது ரெண்டும் இல்லாமல் இழுத்தடிச்சிங்கன்னா உங்களுக்கு மறைமுக எதிரிகளை உருவாக்கி உங்களுக்கு அனாவசிய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். அதுவும் சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 26 முதல் 28 இந்த நாட்களில் உங்களுக்கு மறைமுக எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவே உங்களுக்கு பலமாகவும் இருக்கும், ஆனால் பலவீனமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் அந்த நாட்களில் ஒரு மலையை புரட்டி போட்ட விஷயத்தை பண்ணுற மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை பண்ணி காட்டக்கூடிய வகையில் இருக்கும். அந்த நாட்கள் உங்களுக்கு செலவுகளையும் கொடுக்கும், வருமானத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், குடும்பத்தில் உறவுகளின் வருகை அல்லது அடுத்தவர்களின் குறுக்கீடு இருக்குது. அதில் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக பேசணும். அவசரப்பட்டு எடுத்தறிஞ்சு பேசிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பு ஆற்றலை குடும்பத்தின் காரணமாக குடும்பத்தை முன்னிட்டு நிறுத்தக்கூடாது. படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுனால இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய வாக்கு சாதுரியத்தையும் மிரட்டலான வார்த்தைகளையும் வைத்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாள் வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது. குறிப்பாக சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலகும், வெற்றிகள் நிரந்தரமாகும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் வரைக்கும் வளர்பிறை சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. இது ஒரு உகந்த நாட்களாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். பணபலம் அதிகரிக்கும், சந்தோஷமான நிகழ்வுகள், புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற நேரம். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்குற மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் விஷயமா, வியாபார விஷயமா, இல்லை குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதியோ நீங்கள் இடத்தை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரம், நீங்கள் சொந்தமாக வியாபாரம் துவக்கலாம். இல்லை கூட பிறந்தவங்களோ இல்லை உங்களுக்கு பிறந்தவங்களோ வியாபாரத்தை துவக்கியிருப்பாங்க. அதில் நீங்கள் முழு மூச்சாக ஈடுபட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய நட்புகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விலகி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது நட்புகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சிறு மனபேதம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இல்லை உங்களுடைய எதிர்பாலின நண்பர்கள் அவங்களுடைய தேவைகளை உதறி தள்ளிவிட்டு உதாசீனப்படுத்திவிட்டு குடும்பத்தாருடைய தேவைக்காக முனைப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை செய்கிறதுனால அவங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு வருத்தம் வரும், கோபம் வரும். அதனால் கொஞ்சம் நீங்கள் அதை கண்டுக்காமல் போகணும். அவங்க விஷயத்துக்கு நீங்கள் ஈடு கொடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஈடாக பதில் பேசினீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு சிறு பிரிவு ஏற்படுறதுக்கான நேரம் இது. இந்த பிரிவு வேலை விஷயமானதாக இருந்தால் நல்லது. ஆனால் ஈகோ கிளாஷ்னால நானும் என் மனைவியும் பிரிகிறோம் அப்படின்னா அது நல்லது கிடையாது. இந்த வாரத்தில் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், அதாவது வழக்கு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், டைவர்ஸ் சம்பந்தமாக, இல்லை கணவன் மனைவி சந்தேகம் சம்பந்தமான சங்கடங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாராவது ஒருத்தர் ஒன்றா உங்கள் பிஸ்னஸ் விஷயத்திலோ இல்லை குடும்ப விஷயத்திலோ ஒரு நபரை விட்டு பிரிந்து வருவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சுமாரான வாரம். ஆனால் பண விஷயம் உங்களுக்கு நல்லதை தரக்கூடிய வாரம்.
கடன் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு கடனை அடைச்சிட்டு இன்னொரு இடத்துல புதிய லாபத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். இன்ஃபேக்ட் தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு பேரம்பேத்தி பிறப்பான், இல்லை பேரம்பேத்திக்கு கொள்ளு பேரம்பேத்தி பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 40 வயசில் ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் உங்களுடைய பெண் குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கான பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு புதிய உறவு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். எதிரிகள் விஷயத்தில் யாரையும் நம்பக்கூடாது. யாருக்கும் நீங்கள் உதவி பண்ணுறதா இருந்தால் அவங்களால உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் உதவி பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற கலிகாலத்தில் எனக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணிட்டு தான், எனக்கு இவங்ககிட்டேருந்து எதாவது யூஸ் இருக்குமான்னு கேட்டால் தான் உதவியே பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்களும் இருக்கிறது தப்பு கிடையாது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ர தெய்வங்களை வழிபட வேண்டும். அதாவது உக்ர நரசிம்மர், உக்ர நரசிம்மருடைய மந்திரம் உக்ரம் வீரம் அப்படிங்கிற மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க. எதிரிகள் தொல்லை இருக்காது. எதிரிகளால் வரக்கூடிய அவமானங்கள் விலகிச் செல்லும். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடம் வரைக்கும் வளர்வரை சந்திரன் ட்ராவல் பண்ணுறார். வருமானம் ஜாஸ்தி ஆகும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், லாபம் பெருகக்கூடிய யோகம் இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு ஏதாவது போலீஸ் கேஸு இல்லை வழக்கு சம்பந்தமாக வழக்காடு மன்றத்தில் ஏதாவது பிரச்சனை, எல்லாத்துலேயும் உங்களுக்கு செலவுகளை கொடுத்து வெற்றிகளை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இதில் குழந்தைகள் விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு ஒரு தேவையற்ற செலவுகள் ஏற்படும், தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் காரணமாக குடும்பத்தை விட்டு விலகிச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும். இல்லாட்டி குடும்பம் உங்களை வந்து ஒரு ஊரில் விட்டுட்டு குடும்பம் வேறு ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகும். இது பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கும் பணபலம் அதிகரிப்பதற்கும் உங்கள் குடும்பத்தாரின் வருமானமும் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கடன் வாங்கியாவது செலவு பண்ணுவீங்க. அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக, முதலீடுகள் சம்மந்தமாக நீங்கள் அவசரப்படுறீங்க. அவசரத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் இருக்காது, இல்லாட்டி நஷ்டமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தமாக மன வருத்தம் சங்கடப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அவருடைய ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தும். அவருக்கு, அதாவது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 2ஆம் இடத்திலிருந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கிறனால உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியால் மன நிம்மதியும் குடும்ப நிம்மதியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் இத்தனை நாள் வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போது அப்பா பேச்சையோ அம்மா பேச்சையோ கேட்கலாங்கிற எண்ணத்தில் முடிவெடுப்பாங்க. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் தங்களுடைய பெற்றோரின் பேச்சை கேட்டு செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்காகட்டும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் அது சுப செலவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிலத்தை அடமான வச்சோ இல்லை கடனை வாங்கியோ செலவு பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. என்னதான் நல்லது நடந்தாலும் அது நடக்கலைன்னா என்ன ஆகுங்கிறத யோசிங்க. ஏன்னா உங்களுக்கு நிலம் தங்குவதில் தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நிலம் சம்பந்தமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் இந்த மீன ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் நண்பர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு புதிய நபர்களுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டுக்கான தொடர்புகள் இதெல்லாம் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சில சமயம் கடன் வாங்கியாவது இது செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் கடன் வாங்கினா அந்த கடன் உங்களுக்கு இந்த செலவை தராது, செலவுக்கு உண்டான பணமாக வராது, வீண் செலவாகும். அது உங்களுக்கு அந்த கடனை வாங்கி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த திடீர் அதிர்ஷ்டத்திற்காக காத்து கொண்டிருக்கும் எல்லா விதமான தலைமுறையினர், வயசானவங்க,
யங்ஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அதனால் எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க. ரிஸ்க் டேக்கிங் இஸ் நாட் அட்வைசபிள். இந்த வாரத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடும் துர்கா சப்தஸ்லோகி வழிபாடும் செய்வதன் மூலமாக எதிரிகளின் தொல்லையிலிருந்து, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.